குறிக்கிறது. இது புது ஸ்ட்ராட்டஜி, இது ரொம்ப பழைய ஸ்ட்ராட்டஜி. இது யாரோட ஸ்ட்ராட்டஜினா பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி. நீங்க மோடியை நோக்கி பாஜகவை நோக்கி ஏதாவது கேள்வி வச்சீங்கன்னா அது பாஜகவை நோக்கிய கேள்வி அவங்க அட்ரஸ் பண்ணதே இல்லை. இந்த தேசத்திற்கு எதிரான கேள்விமாங்க. அந்த கேள்வி வைப்பவர்களை தேச விரோதிகள்மாங்க, தேச துரோகிகள்மாங்க. நம்ம கேள்வி யாரை நோக்கி கேட்கறோம்? ஆட்சி கட்சியா இருக்கக்கூடிய பாஜக நோக்கி தான் நம்ம அந்த கேள்வி வச்சிருப்போம். கிட்டத்தட்ட பாஜகவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யார் இப்ப ஃபாலோ பண்றா? விஜய் ஃபாலோ பண்றான். இப்படி சொல்றேன். இன்னைக்கு அவர் பேசின பொழுது அவர் வந்து தன்னுடைய கொள்கை வழிகாட்டிகளாக பெரியாரையும் அண்ணாவையும் சொல்றாரு, காமராஜரையும். ஆனால் பெரியாரை இன்னைக்கு எவ்வளவு கடுமையா விமர்சிச்சார், அண்ணாவை எவ்வளவு காத்திரமான விமர்சன வார்த்தைகளா இன்னைக்கு பேசும்போது விமர்சிச்சார். நீங்க பாத்தீங்களா சார்? காமராஜர் பெரியாரையும் அண்ணாவை இன்னைக்கு கடுமையா திட்டினாரு. அவர் கடுஞ்சொற்களால் பேசினார்ல விஜய். பெரியார் காமராஜர் அண்ணா மாடல் தான் சூப்பர் ஸ்டார் மாடல். திட்டின வீடியோ நீங்க பாக்கலையா சார்? திமுக எவ்வளவு திட்டினாரு? திமுக திட்டுறது பெரியாரையும் அண்ணாவையும் திட்டுற மாதிரி தானே. இப்ப அவரை திட்டினா தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி, அப்ப திமுக திட்டினா பெரியாரையும் அண்ணாவையும் திட்டுற மாதிரி சொல்லலாமா? அப்படி எதையாவது சொல்லு. அதான் சொன்னா யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு கொண்டு வந்து வாசிச்சு ஒரு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காரு. நானும் விசாரிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கான சரியான மருத்துவர் யாருங்கிறத கேட்க சொல்லியிருக்கேன். ஏன்னா விஜய் அரசியல் ரீதியாக நம்ம எதிர்க்கலாம், பட் அந்த வியாதியை சீக்கிரம் நம்ம குணப்படுத்தணும். ஒரு பாவம் நல்ல மனுஷன், நல்ல நடிகர், அதுக்காக அந்த வியாதி நம்ம குணப்படுத்த வேண்டியது. அவருக்கு சமீப காலமாக ஒரு வியாதி இருக்கு. அவரை பார்த்து தான் சிஎம் பேண்ட் சட்டையை போடுறாரு, அவரை பார்த்து தான் வந்து எப்படி வந்து நடக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு எல்லாமே என்னையை பார்த்து நாட்டில் எது நடக்கணுமே அவருக்கு பயந்து தான் நடக்குது. எல்லோருமே என்னையை தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலி அது எனக்கு அது மெடிக்கல் டான்ஸ் கூட உண்டு, எனக்கு டக்குன்னு மறந்துச்சு. அது ஒரு சீரியஸாக சொல்லுங்க, நாட் ஜோக்கிங். அது ஒரு வியாதி. நீங்க எங்கேயா உட்காந்து ஒரு 2 பேர் பேசியிருந்தா சிலருக்கு வந்து என்னை பற்றி பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஏன்னா தவறான செய்தி கொண்டு பேரக்கூடாது. கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்றது எனக்கு முரண்பாடு இருக்கு. அவரோட வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்போ கூட்டணி வச்சிருக்காரு. ஸோ பழம்புரிந்திய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரோட கூட்டணி சேர்ந்திருக்காருன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ கூட்டணி வந்துட்டாங்க சார். கூட்டணிக்கு வாவான்னு கூப்பிட்டது யாரு? அவர் தான் கூப்பிட்டாரு. எல்லோரும் வந்து போன மாதிரியும் சீமானோட எனக்கு அரசியல் முரண்பாடு உண்டு, அது வேற. ஆனா சீமான் வந்து கூட்டணிக்கு வாங்கினாலும் நான் வரமாட்டேன்னு தனியா நிற்கிறார், அது வேற. இவர் அப்படி இல்ல, யாராவது அவங்க கூட்டணிக்கு வாங்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிட்டு ஒருத்தரும் போகல. கடைசி ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிறார், வேற யாரும் போகல. இது ஏதோ அவர் தனித்து நிற்கிறார், அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அவரை பார்த்து என்ன பயந்தாங்கன்னா சொல்லுங்க. மேலும் மேலும் கட்சிகளை சேர்க்கிறாங்க. யாரை சேர்த்துட்டாங்க? அறிவாலயம் பக்கம் நிழல் யாராவது ஒதுங்க கூட அருமையான பதில் சார். உள்ள கூட்டணிக்கு அழைச்சிடறாங்க. இவர் கட்சி ஆரம்பிச்சது 2 வருஷம் சார், 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு உருவாயிருக்கக்கூடிய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குல்ல, 2019 தேர்தலிருந்து தொடருது. 17 தொடங்கிட்டாங்க, 19 தேர்தல் சந்திச்சாங்க. இப்போ 2026 9 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கூட்டணி இவருக்கு பயந்து இவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு புரிஞ்சு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணி உருவாச்சா? அந்த கூட்டணியில இப்ப புதுசா சேர்ந்தது தேமுதிக மட்டும்தான். வேற எல்லாரும் ஆல்ரெடி அந்த கூட்டணியில இருக்கிறவங்க. புரியுதா அந்த வியாதிக்கு? இப்ப புரியுதா அந்த வியாதி?